ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். வாங்கள் பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேட்போம். தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் அனுதினமும் கர்த்தருடைய நீதியை தேடுவோம், மனத்தாழ்மையை தேடுவோம். கர்த்தருடைய கோபம் மறைக்கப்பட நாம் அனுதினமும் நீதியை தேடுவோம், மனத்தாழ்மையை தேடுவோம், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிப்போம். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது உங்கள் சிறையிருப்புகள் நீங்கும், கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.